காற்றின் தரத்தில் ஏற்பட்ட மாற்றம். தற்காலிகமாக விமான நிலையங்களுக்கு பூட்டு. லாப் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு விரைவில் தீர்வு. இலங்கையின் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஜப்பானின் தற்போதைய நிலை. நிலவும் வானிலை நிலைமைகள் மற்றும் வடக்கிலிருந்து உள்வரும் எல்லை குழப்பம் காரணமாக இன்றைய நாளில் காற்றின் தர குறியீடு 92 முதல் 120 வரை இருக்கும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறித்த அமைப்பின் சுற்றுச்சூழல் ஆய்வுகள் மற்றும் சேவைகள் பிரிவு வெளியிட்டுள்ள தினசரி காற்றின் தர அறிக்கையின்படி நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் தரம் சற்று ஆரோக்கியமற்ற நிலைக்கு உயரலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இன்றைய காற்றின் தர குறியீட்டின்படி கொழும்பு நகரம் 108 முதல் 116 வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் யாழ்ப்பாணத்திலும் புலனர்வையில் 112 முதல் 120க்கு இடையில் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி குருநாகல், வவுனியா, கண்டி, கேகாலை, காலி, பதுளை, திருகோணமலை உள்ளிட்ட பல நகரங்களில் காற்றின் தர குறியீடு 100ற்கு மேல் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காற்றின் தர குறியீட்டின்படி 0 தொடங்கி 50 நல்லது எனவும் மற்றும் 51 முதல் 100 மிதமானது எனவும் அத்தோடு 101 முதல் 150க்கு இடையே சிறிது சாதகமற்றது என்பதோடு 151 தொடக்கம் 200 என்பது மிகவும் சாதகமற்ற நிலைமையாகும். 201 தொடக்கம் 300க்கு இடையே காற்றின் தரம் காணப்படுமாயின் மிகவும் தீங்கு விளைவிக்கும் என்பதோடு அந்த எண்ணிக்கை 301 தொடக்கம் 500 ஆக காணப்படுமாயின் அது ஆபத்தானது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலை காரணமாக உணர்திறன் உடையவர்கள் சுவாசிப்பதில் சிரமங்களை அனுபவித்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் நுவரெலியா, எம்பிலிப்பிட்டிய, களுத்துறை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை ஆகிய நகரங்களில் மாத்திரமே காற்றின் தர சுட்டன் மிதமான மட்டத்தில் இருக்க முடியும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. இலங்கையின் காற்றின் தர அறிக்கையின்படி நேற்று பல நகர்ப்புறங்களில் காற்று சற்று ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் சென்னைக்கு அருகில் 140 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது. நாகையிலிருந்து வடகிழக்கு 210 கிலோமீட்டர், புதுச்சேரியிலிருந்து தென்கிழக்கு திசையில் 150 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. காரைக்கால், மாமல்லபுரம் இடையே புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. புயல் இன்று மாலை கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை பெய்து வருகின்றது. சென்னையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு அதிக கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் புயல் காரணமாக கனமழை பெய்து வரும் நிலையில் சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலை 5 மணி வரை சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திலிருந்து முதல் தடவையாக கப்பலிலிருந்து கப்பலுக்கு திரவ பொருட்களை பரிமாற்றும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்றுடன் இணைந்து லாப் சமையல் எரிவாயு நிறுவனத்தின் கப்பலுக்கு இந்த திரவவாயு பரிமாற்றம் இடம்பெற்றுள்ளது. இதன்படி லாப் சமையல் எரிவாயு நிறுவனத்திற்கு 3170 மெட்ரிக் டன் திரவ எரிவாயு அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் விரைவில் நாட்டில் நிலவும் லாப்ஸ் எரிவாயு தட்டுப்பாடு நிவர்த்தி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் அதிகாரிகளின் கோரிக்கைகளையும் நாட்டின் பொருளாதார நிலையையும் முதலில் ஆராய்ந்த பின்னரே இலங்கையில் புதிய திட்டங்களை முன்னெடுப்பது தொடர்பில் ஜப்பான் பரிசீலிக்கும் என்று ஜப்பானிய தூதரகம் தெரிவித்துள்ளது. எனினும் கடன் மறுசீரமைப்பிற்கு பின்னர் முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட 11 திட்டங்களை மேற்கொள்வதை தமது முன்னுரிமை என்று தூதரகம் தெரிவித்துள்ளது. புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்ட பின்னர் ஜப்பான் புதிய திட்டங்களை உறுதியளித்துள்ளதா என்ற கேள்விக்கே தூதரகம் இந்த பதிலை வழங்கியுள்ளது. தற்போது நடைபெற்று வரும் 11 திட்டங்களின் நிலை குறித்து கருத்துரைத்துள்ள தூதரகம் பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலைய விரிவாக்க திட்டம் உட்பட பெரும்பாலானவை சுமூகமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன்படி ஜப்பானிய நிதி உதவியுடன் கழுகங்கை நீர்வளங்கள் விரிவாக்க திட்டம், அனுராதபுரம் வடக்கு நீர்வளங்கள் திட்டம், கண்டி நகர கழிவு நீர் முகாமைத்துவ திட்டம், மேல்மாகாண திண்ம கழிவு முகாமைத்துவம் உருவாக்குவதற்கான திட்டம், திறன் அபிவிருத்திக்கான திட்டம், நகர்ப்புற திட்டமுடன் நீர் பொறியியல் மற்றும் பயன்பாட்டு மேலாண்மை, எதிர்கால தலைவர்கள் பயிற்சி திட்டமும், மனிதவள மேம்பாட்டுக்கான திட்டம், புலமை பரிசில் பயனுள்ள பொது முதலீட்டு முகாமைத்துவத்திற்கான திறன் மேம்பாட்டிற்கான திட்டம், டெரஸ்ட்ரியல் டிவி ஒளிபரப்பு திட்டத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் இலங்கையில் வடக்கு மாகாணத்தில் உள்ள மீன்பிடி மற்றும் விவசாய கிராமங்கள் பால்வள மேம்பாட்டு திட்டம் ஆகியவை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 2024 ஜூலை 22 அன்று இலங்கை தொடர்பில் அனைத்து அதிகாரப்பூர்வ கடன் குழு உறுப்பினர்களும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு
கைவிட்டதை தொடர்ந்து ஜப்பான் இலங்கையில் அதிகாரப்பூர்வமாக 11 கடன் திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்க முடிவு செய்துள்ளது.